திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் எனும் தனி நீதிபதி GR சுவாமிநாதன் தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தீர்ப்பு வழங்கியது. அதில் திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருப்பது கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்ற பயன்படுத்தப்படும் தூண் என்று நீதிபதிகள் திட்டவட்டமாக கூறியுள்ளனர். அத்தோடு திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருப்பது ஆங்கிலேயர் காலத்தை சேர்ந்த சர்வே கல் என்றும் சமணர்கள் விளக்கு ஏற்ற பயன்படுத்திய கல் என்றும் கூறப்பட்ட வாதங்களை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நிராகரித்தது. மேலும் தீபத்தூண் திருப்பரங்குன்றம் மலை மீது சுப்பிரமணிய சுவாமி கோவில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான இடத்திலேயே தீபத்தூண் உள்ளது என்றும் தீபத்தூண் தர்கா நிர்வாகத்திற்கு சொந்தமானது எனும் வாதம் சிறுபிள்ளைத்தனமானது எனவும் தீர்ப்பில் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் கார்த்திகை தீபத்தன்று திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் எனும் தனி நீதிபதி GR சுவாமிநாதனின் தீர்ப்பு செல்லும் என்று இரு நீதிபதிகள் அமர்வு உத்தரவு பிறப்பித்தது. அத்தோடு திருப்பரங்குன்றம் மலை தொடர்புடைய கடந்த கால தீர்ப்புகள் எதையும் தனி நீதிபதி GR சுவாமிநாதனின் தீர்ப்பு மீறவில்லை என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கூறியுள்ளது. தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் எனும் பக்தர்களின் கோரிக்கையை நிராகரிக்க தேவஸ்தானம் கூறும் காரணம் ஏற்கத்தக்கது அல்ல என்று தெரிவித்துள்ள நீதிபதிகள், திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை கோவில் தேவஸ்தானம் ஏற்ற வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளனர். திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது ஆகம விதிகளுக்கு எதிரானது என்பதை தமிழக அரசு நிரூபிக்கவில்லை என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கூறியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள தீபத்தூணில் ஒரே ஒரு நாள் தீபம் ஏற்றுவதால் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் என பெரும் வலிமை கொண்ட ஒரு மாநில அரசு கூறுவது அபத்தம் என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். அப்படியே அங்கு பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படும் என்றால் அதற்கு மாநில அரசு உதவி இல்லாமல் ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். தங்களை பொறுத்தவரை அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள எந்த ஒரு மாநில அரசும் இந்த அளவிற்கு தாழ்ந்து செல்லக்கூடாது என்று கேட்டுக்கொள்வதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்கிற அச்சம் தமிழக அரசு அதிகாரிகளால் கற்பனையாக உருவாக்கப்பட்ட ஒரு பூதம் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கூறியுள்ளது. தங்களின் வசதிக்காக ஒரு சமூகம் மீது மற்றொரு சமூகம் அவநம்பிக்கை கொள்ளும் வகையில் அதிகாரிகள் திருப்பரங்குன்றத்தில் செயல்பட்டுள்ளதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். எனவே திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்றும் போது எத்தனை நபர்கள் செல்ல வேண்டும், யார் யார் செல்ல வேண்டும் என மத்திய தொல்லியல் துறையுடன் மதுரை மாவட்ட நிர்வாகம் ஆலோசனை நடத்தி முடிவெடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கூறியுள்ளனர். இதனிடையே உடனடியாக திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டுமா அல்லது வரும் கார்த்திகை தீபத்தின் போது தீபம் ஏற்ற வேண்டுமா என்கிற விபரம் வெளியாகவில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.